மக்களே நீ வந்து டே 1 ஆஃப் அவர் ஹாலிடே ஐசால ஷேப் ஆனது ஒரு காலத்தில் இதான் இடம். இந்த நேஷ்னல் பார்க்கோடைய ஒரு மிகப்பெரிய இது என்னடா, இங்கே வந்து வைல்ட் அனிமல்ஸ் உண்டு. அதில் வந்து பாம்பு உண்டு. நான் காணாமல் போன ஆடல்லவா, ரொம்ப வந்து உலக புகழ் பெற்ற ஆடுகள் இதுகள். ஆஹா, யுனெஸ்கோலலாம் அது இடம்பெற்றிருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சைட்லலாம் உங்களுக்கு வந்து கெட்டியெல்லாம் விட்டுருக்க மாட்டாங்க. என் அம்மாங்கிறது பார்க்கவே பயமாக இருக்குது. வாவ், நல்ல வாக்குது. நல்ல தேர் யூ கோ டார்லிங்ஸ், கடலோர கவிதைகள். லவ் யூ ஸோ மச். சாயங்காலம் ஆகும்போது கடல் விழுவாங்க. லெட்டர் பிளச்சின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. நம்பர் நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்களே நீ வந்து டே 1 ஆஃப் அவர் ஹாலிடே. டே 1 அதுக்கப்புறம் எத்தனை டேஸ் வருதுன்னு நமக்கே தெரியாது. பட் இருந்தாலும் டே 1 ஆஃப் அவர் ஹாலிடே இங்கே பாருங்க மக்களே. ஹாலிடே டெஸ்டினேஷனில் நின்றுருக்கோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா பாட்டிங்க கேட்டிங்களா, அவங்க ரொம்ப ஜாலியான டைப்பு. வி ஆர் என்ஜாயிங் வித் அவர் நெய்பர்ஸ். இங்கே பாருங்க எல்லாம் நின்றுருக்கேன். இப்போ வந்து எக்ஸ்மோர் பார்க்குக்கு போக போகிறோம். நேஷ்னல் பார்க்கு உலகத்திலே ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு பார்க்கு. நான் இப்போ இதுக்கு முன்னால் நாங்கள் போயிருப்போம். பட் இந்த தடவை வேறு, அது பெரிய பறந்து விரிஞ்ச பார்க்கு கேட்டிங்களா. இந்த தடவை வேறு சைடோடி போகிறதுக்கு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஒரு சுகந்தமான காற்று. ஓகே, ஹாலிடே இங்கே ஸ்டார்ட் ஆகுது. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் நம்ம மேலே காரை கொண்டு வரணும், இல்லைன்னா அங்கே இடிச்சு வரும். அப்படித்தானே? ஆமாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். ரொம்ப அவசரப்படணும். இன்னைக்கு என்ன தேடிக்கிறப்ப ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டீங்க. ஃபார்மலாவா? ஏன் அப்புறம் எப்படி கோட் சூட்டாக போட்டு வர முடியும்? என்ன சட்டசபைக்கு போகிறேன்? இல்லை, என் மகன் பின்னால் கோட்டு சூட்டு போட்ட மாதிரி தான் வந்துட்டு இருக்கான். நான் அவனுக்கு காணிச்சாய் பற்றி அவனுக்கு கோவம் எல்லாம் காணிக்கல. இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட இங்கே இருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க, அடிப்படியா. இதான் இடம். இந்த நாங்கள் தங்கி இருக்கிறது இங்கேருந்து 1 hour டிரைவில் போகிறோம். எக்ஸ்மோர் நேஷ்னல் பார்க், ப்ரைட் ஆஃப் பிரிட்டன். ஓகே, ஸோ இப்படி தான் போகுது எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து போகக்கூடிய வழி. ஓகே, எப்படி இருக்குன்னு வரா, அருமையாக இருக்குது. இதுலெல்லாம் போகும்போது ஏசியெல்லாம் போடக்கூடாது. காரை இப்படி திறந்து வச்சுக்கணும் கேட்டிங்களா. காரை திறந்து வைக்கக்கூடாது, விண்டோஸ்லாம் திறந்து வச்சுக்கிட்டு இப்படி போனேன். அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி, நாங்கள் இப்போ தாய்லாண்ட்லலாம் போகும்போது இப்படிப்பட்ட காடுகள் இருந்துச்சு, அப்படி தானே? அந்த மாதிரி தான் இருக்குது இது. அதோட நல்லா இருக்குது, அதோட நல்லா இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது காரை திறந்து வச்சாவே வாசம் வருது. அந்த வுட்டோட, நான் இன்னைக்கு ஏதாவது ஒரு வீடியோல காணிக்கிறேன், இந்த வுட்டோட வாசம் எப்படி இருக்குன்னு. வாவ், இப்படி போக வேண்டியதான் இனி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பான்ஸ்டபிள்ங்கிற ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். இதுதான் ஸ்டாப் நம்பர் 1 கேட்டிங்களா. இங்கே எல்லாருமே இப்போ பசங்க எல்லாருமே வந்து போய் அங்கே இங்கே ஒரு எம்என்எஸ் இருக்குது, அங்கே போய் சாண்ட்விச் வாங்க போகிறோன்ட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து சாண்ட்விச் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான் அகஸ்டின் தான் இப்போ எல்லா ஷாப்பிங்கும் பண்ணுறது எங்கள் வீட்டில் கேட்டிங்களா. இப்போ எல்லாம் உட்காந்து செலவழிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விட்சு, சீஸ் சாண்ட்விட்சு. அது இந்த சாண்ட்விட்சு கூட எப்போவுமே இந்த சிப்ஸ், இந்த இது நம்ம ஊரில் சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து கிறிஸ்ப்ன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, இது ஒரு கடி, இது ஒரு கடி, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அது ஆண்டா, நீ என்னடா வாங்கினா? பாஸ்டா. நான் ஒரு ராப் எல்லாமே இந்த பக்கத்தில் எம்என்எஸ் கடையில் ரொம்ப நல்லா இருக்குது. எம்என்எஸ்ல சாண்ட்விச் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும். இது பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பெண்ட். நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல்ல ஹேர்பின் பெண்ட் இருக்குல்ல, இது என்னது ஏற்காடு அங்கெல்லாம் போகும்போது அதே மாதிரி இது ஹேர்பின் பெண்ட் வழியாக போகுது. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து வெஹிக்கிள்ஸ் கிராசிங், அதனால ரொம்ப ஸ்லோவாக போகணும். வெயிட் ஸ்லோவாக போக சொல்லி இருக்குது இல்லை, எனக்கு தான் ஸ்லோவாக போக சொல்லிட்டு. கீழெல்லாம் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும். பியூட்டிஃபுல்.
bestmarriagematch.com இளைஞர் திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வரடம் தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற வர யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஆண், இவங்களுக்கு வயது 30, இவங்க ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழர், இவங்க பிபிஏ படிச்சிருக்கிறாங்க, இவங்க ஹிந்து மத ப்ரீஸ்டாக ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 202-605-16406 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவரை பற்றியான முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவரை நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல மணமகள் வந்துட்டு என்னுடைய வாழ்த்துக்கள். வாவ், அட்டிப்பள்ளி மக்களே, வேலி ஆஃப் ராக்ஸ் என்டர் ஆயாச்சு. இது சூப்பராக இருக்கு பாருங்க. இனி இது அப்படியே போய் நம்ம சுற்றி வரலாம், கார்லேயே வரலாம். நம்மளை மாதிரி ஆட்கள் காரில் இருப்பாங்க. இங்கே எல்லாருமே வாக்கிங் வரலாம். நிறைய தூரம் வாக்கிங், இடையில இறங்கி வாக் பண்ணலாம். பியூட்டி ஆஃப் டெபன், பியூட்டி ஆஃப் எக்ஸ்மோர். இதான் எக்ஸ்மோருங்கிற கவுண்டி. சூப்பராக இருக்கு பாருங்க. ஆமாம், சுற்றி வரலாம், போயிட்டு வரலாம். இதெல்லாம் வந்து ஐஸ் ஏஜ்ல உள்ள தோன்றின இதெல்லாம். யூஸ்வலாக வந்து ராக்ஸ், இந்த ரிவர் வந்து சுற்றி வந்து இந்த மாதிரிப்பட்ட பாறைகள் உருவாகும், அதை ஷேப் பண்ணணும். ஆனால் இது அப்படி இல்லை, ஐஸால் ஷேப் ஆனது ஒரு காலத்தில். இப்போ பாருங்க எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. இங்கெல்லாம் இருந்திருக்கோம் நம்ம மத்தி. ஸோ நீங்கள் வந்து இந்த வேலி ஆஃப் ராக்ஸ் இங்கே வந்தீங்கன்னா, அங்கே வந்து கார் பார்க் இருக்கும். நீங்கள் கார் பார்க் வரைக்கும் போக வேண்டாம், அதுக்கு முன்னாலே ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கும். உங்களுக்கு டாய்லெட்டுக்கெலாம் போகணும்னா அவர் இல்லைன்னா கார் பார்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வரணும், கேட்டிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறது. இங்கே வந்து இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, ஓரளவுக்கு ஒரு மேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நீங்கள் போகலாம், இல்லாமல் நீங்கள் போகலாம். அப்படி அதாவது இங்கே தான் கார் பார்க்கு, இப்படி இதெல்லாம் சுற்றி நடக்கலாம். இங்கே இதே போல் கார்லேயே போகணுன்னு சொன்னால் இப்படி சுற்றி பல இடங்களுக்கு போகலாம். அது அப்படி போக உங்களுக்கு வந்து சில இடங்களில் வந்து கீழே வந்து கடல் தெரியும். போகும்போது நான் காணிக்கிறேன், கேட்டிங்களா? ஏன்னா அதாவது யூகேல பார்த்தீங்கன்னா 15 நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது. இது எல்லாம் வந்து யூனிக்லி அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இந்த நேஷ்னல் பார்க்கோடைய ஒரு மிகப்பெரிய இது என்னன்னா, இங்கே வந்து வைல்ட் அனிமல்ஸ் உண்டு. அதில் வந்து பாம்பு உண்டுங்க, கேட்டிங்களா? இப்போ ரீசெண்ட்லி கூட ஏதோ ஒரு நாயை வந்து இங்கே உள்ள பாம்பு வந்து கடிச்சிருச்சான். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர் மாதிரி அந்த அளவுக்கு பாம்பெல்லாம் இருக்காது மக்களே. இவங்க ஒன்று இது ஃபுல்லாக ஒரே ஒரு பாம்பு இருக்கும், அதை வச்சுட்டு கோடியை பிடிச்சிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவ்வளோ பாதுகாப்பாக சொல்கிறாங்க. ஸோ இதுதான், இங்கே வந்தாலே வாக்கிங் தான், நல்லா ஷூஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுட்டு வரணும். வந்தாலும் நமக்கு வந்து சூப்பராக போயிடலாம். பாருங்க இப்படி போகணும், கேட்டிங்களா? இந்த இடங்களுக்கெல்லாம் ரொம்ப வெயில் அடித்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஆட்டாம்புழுக்க எல்லாம் அங்கே கிடக்குது. இந்த எக்ஸ்மோர் இதில் வளரக்கூடிய ஆடுகள் வந்து ரொம்ப வந்து உலக புகழ் பெற்ற ஆடுகள் இதுகள். ஆமாம், அது வந்து அந்த யுனெஸ்கோலெல்லாம் அது இடம்பெற்றிருக்குது. ஏன்னா இங்கே உள்ள புல்லினுடைய தன்மை அப்படி. இந்த பாறையெல்லாம் தானே ஆன பாறைகள், கேட்டிங்களா? இதெல்லாம் வந்து யாரும் தானே ஆன பாறைகள். இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2.6 மில்லியன் இயர்ஸாட்டு நம்ம ஐசேஜ் போயிட்டுருக்குது. இன்னும் தீந்தபாடு இல்லை ஐசேஜ், கேட்டிங்களா? பாறையெல்லாம் சுற்றி இருக்கிறதுனால காற்று இங்கே அடிக்கும்போது காற்று வரும். ஒரு சின்ன ஜாக்கெட் வச்சுக்கணும் கையில். இவரெல்லாம் ஜாக்கெட் இல்லாமல் வராரு, இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு குளிர் அடிக்கும். பாறையில் காற்று பட்டு சவுண்டு கேட்குது. ஆமாம், இது ஒரு தனி உலகம் அங்கே வந்தா. ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இங்கே வரணும் மக்கள். யாருனாலும் யூகேல இருக்கீங்கன்னா எக்ஸ்மோர் நேஷ்னல் பார்க். அதோட இந்த டிரைவ் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போட்டிருக்கோம், நாங்கள் திருப்பி போட்டு காமிக்கிறோம். சின்ன இது இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்லாம் எப்படி தெரியுமா? நம்ம ஸ்கூல் லீவ் வந்தனா எல்லா வருஷமும் குற்றாலத்துக்கு போவோம். அதுபோல் எல்லா வருஷமும் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு தொடர்ந்து போயிட்டே இருப்போம்ல, வேளாங்கண்ணி போவோம். அதே மாதிரி யூகேல உள்ளவங்களுக்குலாம் இது எல்லா வருஷமும் வந்துடுவாங்க. அவங்க ஒரு ரிட்ரீட் மாதிரி இருக்கும். அங்கே வர எப்படி காரில் போகிறாரு, சூப்பராக இருக்கும். அதெல்லாம் இங்கே இருக்கும். அங்கே இது பண்ணுவாங்களா இருக்கும், வாடகை கொடுப்பாங்களா இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த கல்லெல்லாம் அப்படியே உடஞ்சி மேலே இருந்து அடி உடச்சி கிடக்குது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க. மக்கள் நடந்து வராங்க பாருங்க. காற்றில் வந்து அங்கே இருக்கு.
அதில் ஆண்டனும் ஒருத்தனா நடந்து வந்துட்டு இருக்கான். ஹலோ ஆண்டா, ஹாய் ஆண்டன், ஹலோ. ரைட் பாருங்க, அப்படியே நடந்து வந்துட்டு அப்படியே வந்து அங்கே கடல் உள்ளே குதிச்சிடக்கூடாது, கடலில் இருந்து பார்க்குறதுக்கு. அதனால இங்கே வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குதுன்னா இந்த மாதிரிப்பட்ட சேர்லாம் வந்து செய்து போட்டிருக்காங்க. இது கவர்மெண்ட்டு செய்து போட்டதில் இங்கே உள்ள ஆட்கள் ராபர்ட் ராஜான் அவருடைய நினைவாக அவங்களுடைய ஃபேமிலி இது செய்து போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே இங்கே ஃபண்டிங் தான், கேட்டிங்களா? கவர்மெண்ட் எவ்வளோ தான் எல்லாத்தையும் காசு கொடுத்தாலும் மக்களை நிறைய ஃபண்டு பண்ணுவாங்க. ஓகே, அவனை விடுங்க. அங்கே பாருங்க, இதான் வந்து பிரிஸ்டலுடைய அந்த சேனல், பிரிஸ்டல் சேனல். கேர்ஃபுல், இது ஆள் போட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சைட்லலாம் உங்களுக்கு வந்து கெட்டியெல்லாம் விட்டுருக்க மாட்டாங்க. அதில் நடக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும், இந்த சைடே நடக்கணும். ஓகே, எனக்கே பயமாக இருக்கு, அம்மா அங்கேருந்து பார்க்கவே பயமாக இருக்குது. அவ்வளோ ஒரு அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும் இதில். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா. போன தடவை வந்து இப்போ நம்ம இப்படி நடக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படி போயிட்டோம், அப்படி காரில் போய். Beautiful people of Britannia, come with us for a walk. இதெல்லாம் இந்த கடல் ஓரத்தில் வரக்கூடிய செடிகள். ஆமாம் ஆமாம், இது வேற எங்கே முள்ள செடி. ஆமாம், இது போய் ஆனால் ஆடு இதெல்லாம் கடிச்சு சாப்பிடும் தெரியுமா? ஆமாம். ஓ, ஷார்ப், வெரி ஷார்ப். உங்களுக்கு இந்த ஐலாஃப் போயிட்டு போகிறவங்களுக்குலாம் இது இதாக இருக்கும், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. வாவ், பியூட்டி 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 பியூட்டி. அங்கங்கே கப்பல்கள், சின்ன 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 போட்டு, அது பெரிய கண்டெய்னர் ஷிப்பு போல் பெரிய கப்பல் அங்கே ஒன்று இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது. இந்த வனாந்தரத்தை கடவுள் படைச்சு அதை மனுஷனை ரசிக்க வச்சிருக்கிறார். ஆண்டவரே ஏசப்பா, அவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கோடான கோடி. ஆண்டு நடுங்க நீ ஃபோட்டோ எடுக்கலையாடா? நோ, இட்ஸ் புஷிங். காற்று புஷிங். ஓகே, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நானாவது பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் உள்ள ஆள். ஏமாவே ஆண்டன் புழுக்க மாதிரி இருந்துக்கிட்டு அவன் எப்படி போகிறான்னு தெரியல. ரொம்ப கஷ்டம். இதில் இப்போ எப்படி நான் இடையில எல்லாரும் உட்கார்றதுக்கு இப்படி சேர், இது ரொம்ப ஆசம். உட்காருங்க நேரம். ஆண்டா கம் என்ன உட்காரு. நான் அப்படி பார்த்து என்ன இருக்குன்னு நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டாம். நீங்கள் ஓ, அப்படியே போகுது. ஒருவேளை அப்படியே போய் அங்கே அந்த சைடு வருமோ? ஆமாம். கம், பியூட்டிஃபுல். Oh my God, that's not very good. Yeah, from here you can see. No, it's not. Call out away. Right. இங்கே பாருங்க, இங்கே வாங்க. இங்கே இருங்க. நாங்கள் உட்காந்து சில்லாக்ஸிங் பண்ணுறோம். நீ இப்படி சுற்றி போகணும். எப்படி நல்லகெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம். இல்லைண்டா, இங்கே வந்து தலை சுற்றி மயங்கி எல்லாரும் இப்போ விழானுங்க. அப்படி சுற்றி போயிடும். அப்படி கீழே சோறெல்லாம் தின்ட்டு வரக்கூடாது இந்த இடத்துக்கு. சாண்ட்விட்சு, பிரெட்டு, இந்த மாதிரி லைட் ஐட்டம் தான் சாப்பிட்டுட்டு வரணும். ஓகே, சூப்பராக இருக்கு. இங்கே தள்ளி வாங்க, தள்ளி வாங்க. எல்லாம் போறானுங்க. பட் டாக் கூடலாம் வந்தால் அதுக்கு டாக் இதில் லீடு போடணும். என்ன, நாட் சூட்டபிள். அப்பா, இங்கே வாங்கத்த, இங்கே இருந்து பாருங்க. அதாவது அண்ட சமுத்திரம்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே நின்று பார்த்தா அப்படி ஓஹோன்னு இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்ணா கீழே போட்டில் ஆட்கள் வராங்களா? ஹலோ, பாய்.
ஓகே பாய். கோட்டுங்க கோட்டங்க பேசுப்பா கோட். இந்த I didn't see உச்சி the மலையில எல்லாம் அப்படி கோட்டு அனாவசியம் ஏறி No, இருந்தா no, no, கீழே I didn't மேய்து see. பாரு கோட்டு. Careful. Sorry. Oh my god. கீழே ஒரு கோட்டு மேய்து பாரு. இதுதான் இங்க உள்ள அதிசய கோட்டு. வேர் எங்க இருக்குது? ஆமா, இதான் சொல்றது எக்ஸ்மோர்ல உள்ள அதிசய கோட்டுனா என்னது? ஆடு அப்படிங்களா? செம்மையா இருக்குது. உண்மையிலே ரொம்ப நல்ல வாக்கு. நல்ல எனக்கு அந்த போட்ல போன போல இருக்குது. ஆனா மேல வந்துட்டாவே இந்த காத்து அடிக்கத்தான் செய்யும். ஆமா, எப்படின்னா உங்களுக்கு காத்து இங்க வாங்க. எப்படின்னா உங்களுக்கு காத்து ஏன் அடிக்குதுன்னா இது பாருங்க, இது ஃபுல்லா மழை. அப்போ அந்த காற்று வந்து இதில் தடுத்து நிறுத்துது இல்லை, அதனால தான் உங்களுக்கு தப்பி வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி அடிக்குது காற்று. போட்டில் நல்ல சில்லாக்ஸிங் பண்ணிட்டு போகிறாங்க அவங்க. நாங்கள் நடந்து சில்லாக்ஸிங் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் கலர்ஸாக தெரியுதுல அங்கேருந்து. இப்போ அந்த ஓஷனை பார்க்கும்போது, இந்த கடல் மாதாவை பார்க்கும்போது ஒரு கலராக தெரியுது. அதாவது இந்த பூமி ஒரு உருண்டைங்கிற ஒரு ஃபீலிங் வருதுல்ல இங்கே இருக்கும்போது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சார் இப்படி நடந்து போனால் மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? டர்ன் த கேமரா. நான் எப்படி பாருங்க, அந்த ரோடு அப்படி போயிட்டே இருக்குது. இங்க எங்க போய் முடிப்பாரு தெரியல. இது நமக்கு இப்போ எங்க போய் முடிஞ்சு எங்க வர போறேன்னு தெரியல. ஆண்டுப்பா வெயிட்டடா பயமா இருக்குது. இப்போ நாங்க தனியா அப்படிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. எங்க போய் முடிய போகணும்னு தெரியல. நாங்களும் பெருசா மேப்பெல்லாம் பார்க்காம வந்துட்டோம். சரி ஆண்டு தானே போயிட்டு போகணும். போயிட்டே இருக்குது. ஆமா, ஆனா ரொம்ப வேண்டியா இருந்தாலும் அந்த ரோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. போட்டுக்கிட. ஆமா, இங்க வந்து ஆப்டுக்கிட்டா நீங்க என்ன பண்ண முடியும்? படுத்து நடந்து போக முடியும். ஓடவும் முடியாது. ஐயோ, காத்து இப்படி பிடிச்சி தள்ளுதுன்னு வையேன், என்ன செய்ய முடியும்? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுங்க. கேட்டீங்களா? அம்மா, இந்த இப்படி ஒரு கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே இருக்க வேண்டியதுதான். கம்பியை பிடிச்சிட்டு இருந்தாலும் காத்து உங்களை எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா தள்ளிடும். கீழே அந்த காத்து அடிக்கிறது அந்த கடல்ல தெரியுது பாரு, அலை என்ன. ஆனா அது வந்து கீழே பார்க்கறதுக்கு அமைதியா இருக்கு பாரு. அது ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் போகுது, பட் ஆனா பார்க்க அமைதியா போகுது. ராஜா ராஜான்ட்டு போகுது கம்பீரமா. இப்போ பார்த்தீங்கன்னா காற்றினுடைய வலிமை கூடிக்கிட்டே வருது. ஆளுங்க நடக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே இதுக்கும் மேலே நீங்கள் போயிடாதீங்க, அங்கே ரொம்ப காற்று வலிமை. இவர் வந்து அங்கே போயாச்சுன்னா கார் பார்க்குக்கு ஈஸியாக போயிடலாங்கிறாரு. ஏன் மக்களே, இதை காணிங்க இப்படி இறங்கணும். அங்கே போயாச்சுன்னா கார் பார்க்குக்கு மேலே உச்சியில் போய் கீழே உச்சியில் போய் இப்படி ஜங்குத்தான் இறங்கணும். பாட்டி சாரி, பாட்டி தொப்பி தூக்கிற போகுது. தொப்பியெல்லாம் தூக்காது. ஸோ அதனால் வந்து நாங்கள் இப்போ வழிந்த வழியிலே திரும்ப போகிறோம். ஏன்னா என் கூட வந்தவங்களாம் திரும்ப இப்படி தான் போகிறாங்க. என்ன புல்ல பிடிக்கிட்டு இருக்கீங்க? அதை தேயுகோ டார்லிங், கடலோர கவிதைகள். லவ் யூ இவரு வேற வேலை இல்லை. கடல்ல வந்து மனுஷன் ஈரக்கொலை நடக்கி எப்படா போய் சேர்வான்றாங்க. லவ்னு சொல்லி உலகத்துல இந்த காத்தே நின்று போனாலும் நம்ம காதல் நின்று போகாது. ஐயோ மக்களே, காத்தே நின்று போனாலும் காதல் நின்று போகாது. அப்பாங்க என் மக்கமா 2 அரண்டு மிரண்டு ஓடிட்டாருங்க. உங்க காதல் கதையை பார்க்க நாங்க இல்லைன்னு. இட்ஸ் எ வெரி பிளசன்ட் வாக்கிங். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளா இருக்குது. சூப்பராக இருக்கு. எடுத்தீங்களா? என் மக்கள் எங்கே பாருங்க, ஆடு எங்கே போயிடுச்சுன்னு பாருங்க, எங்கே கிடக்குன்னு பாருங்க. அடிப்பொலி ஜம்முன்னு தோணும். சொகா இருக்கும். அந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கேருந்து செமையாக இருக்குல்ல வியூ தான். இது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது கேமராவில் எவ்வளோ கேப்சர் ஆகுன்னு தெரியல, ஆனால் கண்ணில் அவ்வளோ கேப்சர் ஆகுது. இது வாழ்நாள் ஃபுல்லாக நிலச்சிருக்கும் இந்த சீனரிஸ் எல்லாம். நம்ம போகும்போது கடல் அலைகள் மேலேபடி கீழே போயிடுச்சு. சாயங்காலம் ஆகும்போது கடல் விழுவாங்க. லெட்ஸ் கோ. ரொம்ப நேரம் எனக்கு கூடான்னு சொல்லியிருக்காங்கப்பா. லெட்ஸ் கோ.
கடலோரமாகவே கார்லேயே போகலாம். அப்படித்தான் ஒரு பாதை போட்டிருக்காங்க. அப்படியே போகணும். இதோட எப்படி இது அடுக்கடுக்காக இருக்கு பாரு. என்ன பிரமிப்பாக இருக்கு. அப்படியே செதுக்கி செதுக்கி இந்த கல்லெல்லாம் காற்றுலையே நான் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அப்படி 1000 மில்லியன் கணக்கான ஆண்டுகள் அப்படியே இதாகி இப்படி இருக்குது. ஆண்டவருடைய படைப்பு வந்து அதில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை, ஒரு அளவு கூட அதில் குறை இல்லை. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். மக்களே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நடைய முடிச்சாச்சுது. இனி அடுத்தது கார்லேயே போய் சுற்றி பார்க்கலான்ற. காரில் கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லையா? போகலாம். தாத்தா பேரன் பேத்திகள் எல்லாம் வந்து ஜம்முன்னு போயிட்டுருக்குறாங்க குடும்பமாக. இப்போ அடுத்து நாங்கள் பீச்சை நோக்கி போகிறோம். ஆக்சுவலி கடைக்கு அங்கே அப்படி காரில் அப்படி சுற்றி வரலான்னு நினச்சோம். அது ஏற்கனவே பல முறை போன ட்ரிப்பு கேட்டிங்களா, அதனால் வந்து அது இன்னும் கண்ணுக்குள்ளே அந்த பசுமை மரம் அந்த நினைவுகளாக நிற்குது. ஸோ அதனால் இப்போ பீச்சில் போய் நல்ல ஒரு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் அடிக்கலான்ட்டு போயிட்டுருக்குறோம். பக்கத்தில் ஏதாவது பீச் இருந்ததுன்னா போகலாம். இங்கே உள்ள ஆடுகள் சத்தம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அது வேறு மாதிரி சுத்தம் போடுது. சுத்தம் போடல, வேறு ஏதாவது மாதிரி சுத்தம் போடுது. அவர் எங்க அங்கே ஆட்டெல்லாம் கீழே ஓட்டிட்டு வர்றாங்க பாருங்க. அவர் ஆடு மேய்க்கிறவரை காணோம். அவருடைய சத்தம் தான் கேட்கு. எப்படி ஓடுதுன்னு பாரு. நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை விட்டார். சூப்பரான பாட்டில் அதே மாதிரி தான். அந்த ஆட்டு பந்தைகள் எப்படி வருதுன்னு பாருங்க. நைட்டில் வருது பாருங்க. மேலேருந்து கீழே கொண்டு வராங்க ஆட்டை. ஓ வா வா. கர்த்தர் என்னை தேர்ந்து வந்தார், நான் காணாமல் போன ஆடல்லவா. சூப்பரா இருக்கு. அங்க பாருங்க மேல இருந்து ஒரு கூட்டம். ஏசப்பா ஆண்டவரே. எல்லாம் ஆயனுடைய ஆட்டு ஆயன் சொன்னதுக்கு ஏற்ப எல்லாம் ஓடி வருது. எல்லாம் ஓடி வந்துருச்சு. அதனால சேஃபா வந்து இறங்கிருச்சுது. அவர் சொல்ல கேட்காம இருந்தா அங்கேயே நின்றுக்கிட்டு ஒரு தப்பி போய் ஒரு கஷ்டப்பட வேண்டியது. கியூட் ஆடுகள். அப்பா இதுதான் இங்கே உள்ள ஒரு புதுமையான ஆடுகள். கிட்டத்தட்ட நம்ம வெள்ளாடு போல இருக்கு. இது ஐஸ் ஏஜில் உள்ள ஆடுகள் சொல்லுவாங்க. என்ன ஏஜோ வாங்க, நம்ம இன்னைக்கு இந்த காலத்தில் பார்த்துருக்கோம். இப்போ பாருங்க இத்தனை ஆடு வந்துருச்சு. அந்த ஆட்டு இடையின பாரு, ஒரு ஆட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க மேலே. இவ்வளோ ஆடு பார்த்தோம். நான் ஒரே ஒரு ஆடு அங்கே நிற்க வரமாட்டேங்குது, அதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஓ ஆண்டவரே ஏசப்பா. இப்படிதான் கடவுளும் நமக்காக. அதான் பைபிள்ல தானே வருது. இந்த சொல்லடங்காத பிள்ளைகளை பார்த்து அதுக்கு அடிக்கடி படிச்சோ என்னன்னு தெரியல. பாரு அத்தனை ஆடு வளர்ந்து போகிறோம், ஒரு ஆட்டுக்காக அவ்வளோ மேலே நின்று பார்க்குறது. ஐயோ கண்ணில் கண்ணீரே வருது எனக்கு அதை பார்த்துட்டு. எல்லா ஆடுகளும் ஒரு சவுண்டில் கீழே வந்து வச்சு கீழேன்னா எங்கேன்னு பாருங்களேன். அங்கே கணிய கீழேன்னா எங்கேன்னு பாருங்களேன். ஒரே ஒரு ஆட்டுக்காக அங்க நிக்கிறார். ஆடு பாருங்க சூப்பரா இருக்குல்ல. ஆனா யூ கான்ட் கோ தேர்னா. இப்போ இவன் அதில் போக முடியாது. நீங்க சூப்பரா இருக்கு, அழகா இருக்குது. இது வந்து அவங்களுடைய ராஜ்யம். அதனால அங்கே வந்து காரை கொண்டு போனேன், பஸ்ஸை கொண்டு போனேன், அந்த பேச்சுக்கே இடம் இருக்கும். அதுதான் அங்கேருந்து தெரியுது எனக்கு நல்லா.
ஆடெல்லாம் வந்து நான் நிற்கிறது பார்க்குறது அப்படிதான். நம்ம ஊரில் வந்து யானை வந்து நான் நிற்பாங்க அது மாதிரி. என்னடா ஆட்டுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் இது புது வகையான ஆடு, அதனால தான். புது வகையான இல்லை, இங்கே உள்ள ஆடு, அதனால தான் பில்டப். ஆஹா, வில்லேஜ் வீடுகள்லாம் அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆன் த வே டு பீச். இவனை பீச்சுக்குன்னு சொல்லிட்டு எங்கேயா கூட்டிட்டு போறானுங்க. எனக்கு அது பார்த்தா பீச் மாதிரியே தெரியல. இந்த ஊருக்கு பேர் வந்து லின்மவுத். ஓகே, லின்மவுத் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே இந்த பீச் பக்கத்தில் உள்ள ஊர்கள் எல்லாமே இங்கிலாண்டில் வந்து கடைசி பேர் வந்து மவுத் வரும். யார் மவுத், லென் மவுத், அந்த மாதிரி மவுத், அதாவது போர்ட்ஸ் மவுத், அந்த மாதிரி இந்த வாய், அதாவது முகப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது திறப்புன்னு. அந்த காலத்துல அவர் அங்க நின்னா நம்ம இங்க நின்னுக்கணும். ஓ மை காட், ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு கோ.